இருங்க, நான் பாயாசம் பண்ணி எடுத்துட்டு வரேன், சாப்பிடலாம். சரி. அண்ணி இங்க பாத்தீங்களா? கார்த்தி, என்ன அன்னைக்கு பேனாலாம் வாங்கி தர? கவிதை எழுத போறாங்களா? ஒரு ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு கொடுத்தானே, அண்ணிய கூடிய சீக்கிரம் நம்ம ஜெயிக்க வைக்கணும்ல. எதிரி முகாம்ல வேவ் பார்க்கறதுக்கு தான் இந்த ஸ்பை கேமரா. இந்த ஸ்பை கேமராவை நீங்க வச்சுக்கிட்டு. ஸ்பை கேமரா அப்படின்னா? அதாவது அண்ணி, யார நம்ம துப்பறியணும்னு நினைக்கிறோமோ அவங்க இடத்துல இது கொண்டு போய் வச்சுட்டா போதும், நாம செல்போன்லயே அங்க நடக்கிறத எல்லாம் பாத்துக்கலாம். வெண்ணிலா, வேற ஒரு ரேஞ்சுக்கு போயிட்ட. ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி நீ ஜேம்ஸ் பாண்டி. ஸ்பைன்றாங்க, கண்டிப்பா டவுட்டே கிடையாது. நீ தான் கவுன்சிலர், நீ ஜெயிச்சிருவ. டேய், பேனெல்லாம் முக்கியம் இல்லடா. நீ என்ன பண்ற, ஒரு பெரிய நேம் போர்டு டீ குட்ல வெண்ணிலா கொட்ட இடத்துல இருக்கணும், ஊராட்சி மன்ற தலைவி கவுன்சிலர் அப்படின்னு போட்டு வீட்டுக்கு வெளியே மாட்டு. இதுக்கப்புறம் ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே கவுன்சிலர் ஆயிட்டாங்க. அது இப்பவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லார்கிட்டையும் சொல்லிடுறா, இந்த பழைய மாதிரி வெண்ணிலா அந்த வேலையை பண்ணு, வெண்ணிலா இந்த வேலை பண்ணல, வேலை வாங்க கூடாது. மேடம் கவுன்சிலரா, மரியாதை கொடுங்க. அது மட்டும் இல்ல, மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட். என்ன முத்து மாமா, நீயும் சேர்ந்து இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? கிண்டல்லாம் பண்ணல மேடம், நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேடம். நாளைக்கு நீங்க எங்க மேல ஆக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா மேடம், நாங்க எங்க மேடம் போவோம் சொல்லுங்க மேடம். அண்ணி, இனிமே நீங்க சாதாரண வெண்ணிலா இல்ல, விண்ணிலா. இங்க பாரு கார்த்தி, வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்படி சும்மா சும்மா என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான். முத்து மாமா சொன்னதுனாலதான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன். எனக்கு எதுக்கு இந்த கேன்சலர், அதெல்லாம் எதுவும் எனக்கு வேணாம். ஐயோ அண்ணி, அது கேன்சலர் இல்ல, கவுன்சிலர். பாத்தியா, எனக்கு அது பேரை கூட சரியா சொல்ல வர மாட்டேங்குது. எனக்கு எதுக்கு இதெல்லாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கதான் பிடிக்கும். எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து மாமாக்கு 3 வேலையும் விதவிதமா சமைச்சு போடதான் பிடிக்கும். கல்யாணம், காட்சி, திருவிழான்னு 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து போனோம். அது இருந்தா போதும் எனக்கு. அக்கா, என்னக்கா எப்போ அதான பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கவுன்சிலர் பதவிங்கிறது பெரிய விஷயம்க்கா. தானா எல்லாரையும் தேடி வராது தெரியுமா? பதவியை தேடி நீங்க போகல, உங்களை தேடி தான் பதவி வருது. ஏன்க்கா வேணாங்கிறீங்க? எல்லாத்தையும் விட குடும்ப தலைவிங்கிறது மட்டும்தான் எனக்கு சந்தோஷமான விஷயம். நான் ஒரு நல்ல குடும்ப தலைவியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் ருத்ராக்கு ஒரு தம்பி பாப்பா வந்துச்சுன்னா அதையும் நல்லபடியா பாத்துக்கணும்ல. அட, சேதி அப்படி போதா? ஆமா ஜனனி, முத்து மாமாக்கு ஒரு ஆம்பளை புள்ள பெத்து கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை. வெண்ணிலா, என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? இல்ல அத்தை, அது வந்து நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பக்கத்துல கொஞ்சம் ஆளில் நின்ன உடனே ஏகப்பட்ட தைரியம் வந்துருது. இங்க பாரு, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால என் பையன் உனக்கு தாலி கட்டிட்டான். இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வந்துட்டு அதோட நிறுத்திக்கோ. அதை விட்டுட்டு தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த. சித்தி, ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? நீ கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருப்பா. உனக்கு இதெல்லாம் புரியாது. விட்டா இவ 1008 கனவு கொட்ட கட்டுவா. இத பாரு வெண்ணிலா,
ருத்ராங்கிற ஒரு பொண்ணு வந்து இந்த கல்யாணத்து மூலமா உனக்கு பரிசா கிடைச்சிருக்கா. அப்புறம் என்ன, அவளை பொக்கிஷமா நினைச்சு பாத்துக்கிறது மட்டும்தான் உன் வேலை. அதை விட்டுட்டு இன்னொரு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறியா? இதான் எதையோ குளிப்பாட்டி எங்கேயோ வச்சா அதோட புத்திய காமிக்குமா. சித்தி, ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் பேசுற? நீ கொஞ்சம் பேசாம இரு முத்தரசு. இங்க பாரு வெண்ணிலா, நான் சொல்றத நல்லா மனசுல வச்சுக்கோ. இருக்கிற ஒரு குழந்தைய நல்லபடியா பார்த்து கரை சேர்த்தா அதுவே போதும். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு வாரிசு வந்து நல்லா இருக்கிற குடும்பத்துல சொத்து சண்டை வந்துச்சுன்னா ஊர்ல நம்ம குடும்பமான சந்தி சிரிக்கும். சரி, நீ ஒரு குழந்தைய பெத்துக்கிறன்னு திட்டம் போடுற, அப்ப ருத்ராவை என்ன பண்ணுவ? ஏதாவது ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துருவியா? ஐயோ இல்ல அத்தை, யதார்த்தமா வாய் தவறி. நீ வாய் தவறி சொன்னியோ இல்ல திட்டம் போட்டு சொன்னியோ எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா ஆட்டுக்கு வாழை ஆண்டவன் அளந்துதான் வச்சிருக்கான். அத நல்லா புரிஞ்சுக்கோ. உன் ஆசையும் அளவோடு இருக்கட்டும், புரியுதா? மா, என்னம்மா நீ நல்ல நாள் அதுமா இப்படி பேசுற? ஆமாண்டி, உனக்கு நான் பேசுறது மட்டும்தான் குத்தமா தெரியும். அவ பேசுனதுல இருக்கிற வெனையே உங்களுக்கு எல்லாம் புரியாது. இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே பின்னால வேலை பாக்குறதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. எதுவா இருந்தாலும் மனசுல பட்டதை அப்படியே பேசிடுவேன். ஏன்பா நான் இத்தனை பேசுற, நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறியே? ஏன்? நீ என்ன நினைக்கிறன்னு சொன்னாதானே எனக்கு புரியும். பேசுறேன் சித்தி, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து பேசுறேன். அத்தை, பின்னிட்டீங்க அத்தை. மாமா முகத்துல ஈ ஆடல. அப்பப்பப்பப்பப்பா, 1 லட்சம் வெடி நிக்காம வெடிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனசுக்குள்ள. இல்ல, உங்களை மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இப்படி வெடி வெடிச்சு கொண்டாடுறதுன்னா அதான் அத்தை அனுபவங்கிறது. நீ பேசாம இரு ஸ்வேதா, உனக்கு புரியாது நான் எவ்வளவு தூரம் கோவத்துல இருக்கேன்னு. இப்ப வேற முத்தரச பதில் சொல்லாம பேசாம கிளம்பி போறான். என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. அத்தை, எனக்கு என்னமோ மாமா பேசிட்டு போறதுல ஒரு புதிர் இருக்குன்னு தோணுது. அவர் ஏதோ ஒரு மனக்கணக்கோடு தான் போறாரு. அது என்னன்னு தான் எனக்கு புரியல. முத்து மாமாக்கு ஒரு ஆம்பளை புள்ள பெத்து கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி, உட்காருங்க. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. ஆமா, திடீர்னு தேடி வந்திருக்கீங்களே, ஏதாவது விசேஷமா? விசேஷம் இருக்கணும்னு நினச்சிதான் உங்களை தேடி வந்திருக்கேன். அதை நீங்கள் தேதி குறித்து கொடுத்தீங்கன்னா அது விசேஷமாக மாறிடும். ஒன்றும் புரியலையே தம்பி. இல்லை, அது கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு. வெண்ணிலோட மனசில் அவனு புரிஞ்சிக்கவே இல்லை. இன்னைக்கு தான் வெண்ணிலா மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் அதுக்குள்ளே சரி, அதை விடுங்க. வீட்டில் சில விஷயங்கள் என்னால் பேச முடியாது. அதனால தான் நேராக உங்களை தேடி இங்கே வந்துட்டேன். இப்போ வரைக்கும் நீங்கள் சொன்னதில் ஒரு வார்த்தை கூட புரியல முத்தரசு. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஐயா ஒன்றும் இல்லை, எனக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னும் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிக்கல. எங்களுக்குள்ள எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கல. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி 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 போயிடுச்சு. அதனால் நீங்கள் நல்ல நாள் குறித்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு வந்தேன். சரி தம்பி, கடவுள் இப்போவாவது கண்ணை திறந்தாரே, ரொம்ப நல்லது. லேட்டாக புரிஞ்சிருந்தாலும் நான் இத்தனை நாளாக வெண்ணிலோட மனசை புரிஞ்சிக்கல. அதை நினச்சி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. சரி விடுங்க தம்பி, பொண்ணுங்கனாவே இப்படித்தான்.
மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. லேசா ஒரு கோடு போடுவாங்க. அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். உங்க 2 பேரோட ஜாதகமும் கொண்டு வந்திருக்கீங்களா? என்னங்க? உங்க 2 பேர்த்தோட ஜாதகமும் ரொம்ப அருமையான ஜாதகம். எந்த பிரச்சனையும் இல்ல. அவசரத்துல நடந்த கல்யாண நாளும் பொருத்தம் அற்புதமா இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், கடவுளா பார்த்துதான் உங்க மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் நாளைக்கும் உங்க குடும்ப வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இந்த 2 நாளுக்குள்ள நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா ஆயிரணும். அப்படி ஆகலைன்னா என்னைக்குமே ஆக முடியாது. என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, வெண்ணிலா சொன்ன விஷயத்த சாதாரணமா எடுத்துக்க கூடாது. ஏதோ தெய்வ சக்தியா வந்து உங்க 2 பேருக்குள்ளேயும் உணர்த்தி இருக்கு. அதனாலதான் உங்க மனசுக்குள்ள தோணி இருக்கு. சரி சரி, இப்பவும் ஒண்ணு கைமீறி போயிடல. நான் தான் சொன்னனே, இன்னைக்கும் நாளைக்கும் நாள் நல்லா இருக்குன்னு. இதுல சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கிட்டா எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேங்கிற காரணத்தை 2 நாள் கழிச்சு வந்து சொல்றேன். சரியா? சரிங்கய்யா. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா கண்டிப்பா காரணம் இல்லாம சொல்ல மாட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுறேன். சரிங்கய்யா. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நல்லது தம்பி. ஐயா சந்தோஷம் தம்பி. ஒரு 2 நாள் கழிச்சு நல்ல விஷயம் நல்லதுங்கய்யா. வரேன். வாங்க தம்பி. முத்து மாமாக்கு ஒரு ஆம்பளை புள்ள பெத்து கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை. ஸ்வேதா, இப்படி கோவப்பட்டு இந்த வீட்ல இருக்க எல்லா பொருளையும் உடைச்சிரு. ஹேய், நீ பேசாம வாய மூடு. இப்போ அதுவா முக்கியம்? நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என்ன ஸ்வேதா? அத்தை, எனக்கு நடந்தது நினைச்சு நினைச்சு மனசே ஆற மாட்டேங்குது. அந்த வெண்ணிலாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும். அத்தனை பேர் இருக்கிறப்போ தைரியமா மாமா மூலமா குழந்தை பெத்துக்கணும்னு வாய் விட்டு சொல்லுவா. அவளை இப்படி விட்டு வச்சது தப்பத்த. அப்பவே நீங்க ஏதாவது பண்ணிருக்கணும். அவளை இங்க பாரு ஸ்வேதா, நீ பயப்படுற அளவுக்கு நிலைமை கைமீறி போயிடல. இந்த நிமிஷம் வரைக்கும் முத்தரசனும் வெண்ணிலாவும் புருஷன் பொண்டாட்டியா ஆகல. அவங்க ஏதோ கடமைக்கு ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். நீ அதனால அதை நினைச்சு பயப்படுற அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. பயமா? நான் எதுக்கு பயப்படணும்? பயம்லாம் இல்ல. அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்திருக்கே, அத நினைச்சாதான் எனக்கு கோவமா வருது. முத்தரச மாமா கூட அவ சேராம இருக்கிற வரைக்கும் தான் நான் மாமாவுக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்குள்ள ஏதாவது நடந்து குழந்தை பிறந்துட்டா அதுக்கப்புறம் கண்டிப்பா என் ஆசை கனவாதான் போயிடும். அதனால நீங்க தான் பார்த்து அவ மனசுக்குள்ள இருக்கிற ஆசைய மொத்தமா ஆசிட் ஊத்தி அழிக்கணும். அது உடனே பண்ணிடுங்க அத்தை. புரியுது, நீ என்ன சொல்ல வரன்னு நல்லாவே புரியுது. அப்போ ஒண்ணு பண்ணலாம். அவ ஆசையை கிள்ளி எறியறத விட பேசாம அவளே மொத்தமா கிள்ளி எறிஞ்சிட்டா நல்லது தானே? மருதானே, என்ன மருதானே ஹால்ல வச்சுட்டு இப்படி பேசிட்டு இருக்க? உள்ள போய் பேசலாம். ஏன் பயமா? எதுக்கு பயப்படணும்? சித்ரா போட்டோக்கு மாலை போட்ட மாதிரி அது பக்கத்துல இவ போட்டோக்கு ஒரு மாலை போட்ட வேண்டியதுதான். டேய், முட்டாள்தனமா பேசாத. சித்ரா இறந்து போன துக்கத்துல இருந்து உங்க அண்ணன் மீண்டு வர எவ்வளவு நாள் ஆச்சு? அதனால பாதிப்பு யாருக்குன்னு யோசிச்சியா? தேவையில்லாம நாம தான் பாதிப்படைவோம். வெண்ணிலாவை தட்டி தட்டி ஓரத்துல உட்கார வைக்கணுமே தவிர அவளை ஒரேடியே இல்லாம ஆக்கிடக்கூடாது. அது புத்திசாலித்தனமான விஷயம் கிடையாது. கண்டிப்பா நாம நினைச்சதை நடத்துறதுக்கான நேரம் வரும். அது வரும்போது ஸ்வேதா சொன்னதும் சரி, நீ சொன்னதும் சரி, கண்டிப்பா நடக்கும். எதை எதை எப்படி நடத்தணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னம்மா வெண்ணிலா, ரெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சா? இல்ல அத்தை, மேல ரூம் எல்லாம் கிளீன் பண்ண வேண்டியிருக்கு.
துணியெல்லாம் மடிச்சு வைக்க வேண்டியிருக்கு. அதான். சரி சரி, நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு இந்த வீட்டுக்குள்ள உன்னை யாராவது கேட்க முடியுமா என்ன? நீ தான் பெரிய ஆளாயிட்டிய. இல்ல அத்தை, அப்படிலாம் இல்ல. வாய் வார்த்தையா அப்படிலாம் சொல்ற, ஆனா உன் மனசுக்குள்ள மிகப்பெரிய நினைப்பு இருக்கு. அப்புறம் சொல்லு, என்ன விஷயம்? இல்ல, நைட்டுக்கு டிபன் என்ன செய்யணும்னு கேட்கலாம் தான். முத்தரசனுக்கு ஆம்பளை பிள்ளையா பார்த்து கரெக்டா பெத்து கொடுக்கணுங்கிற அளவுக்கு நீ திட்டம் போட்டு வச்சிருக்க. இத்தனை திட்டம் போடுற உனக்கு நைட்டுக்கு என்ன சமைக்கணும்னு தெரியாதா? என்கிட்ட பயப்படுற மாதிரி நடிக்கிறதெல்லாம் போதும் போ. இல்ல அத்தை, அவங்கெல்லாம் ஏதோ கிண்டல் பண்ணாங்கன்னு தான் பதிலுக்கு நானும் பேசினேன், அவ்வளவுதான். இங்க பாரு, சும்மா மறுபடியும் திரும்ப திரும்ப அந்த பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்காத. ஒரு பொய்ய உறக்க சொல்லிட்டா உண்மையாயிடாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, முத்தரச மனசுக்குள்ள நீ என்னைக்குமே இருந்தது கிடையாது. முழுக்க முழுக்க ஸ்வேதா தான் இருக்கா. இல்லன்னா ஸ்வேதா கூட கல்யாணம் வரைக்கும் முத்தரசம் போயிருக்க மாட்டா. ஏதோ ஒரு விபத்து, ஊர்க்காரங்களாம் அன்னைக்கு பண்ண கூத்தால அந்த கல்யாணம் நடந்துச்சு. அதனாலதான் இப்ப வரைக்கும் முத்தரசம் உன் கூட குடும்பம் நடத்தாம ஒதுங்கே இருக்கான். இங்க பாரு வெண்ணிலா, நீ என் மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிறது உண்மையா? ஆமா அத்தை, சத்தியமா இருக்கு. இல்ல நடிப்புன்னு நான் சொல்றேன். இல்ல அத்தை, அப்படியெல்லாம் இல்ல, சத்தியமா இருக்கு. அப்போ நான் சொல்ற விஷயத்துக்கு நீ சம்மதிப்பியா? சொல்லுங்க அத்தை. எதுவா இருந்தாலும் கேப்பியா? கண்டிப்பா கேப்பேன், சொல்லுங்க அத்தை. ஒருவேளை முத்தரசனா ஆசைப்பட்டு வந்தா கூட அவன் கூட ஒண்ணு சேர்ந்து குழந்தை பெத்துக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அத்தை, சத்தியம் பண்ணு. செத்து போன சித்ரா மேல சத்தியம் பண்ணு. என்னத்தை இப்படி எல்லாம் கேக்குறீங்க? நீங்க பெரியவங்க. ஆமா ஆமா, என்னை எல்லாம் விட நீதானே இந்த வீட்டுக்குள்ள பெரியவ. நான் கேக்குற விஷயத்துக்கு சரி இல்லைங்கிற பதில மட்டும் சொல்லு. நான் தான் போய் சொன்னல, இப்படிலாம் கேட்டா சரியா வராதுன்னு. காலை மாதிரி இவளையும் கோமால இங்க பாரு வெண்ணிலா, முத்தரசனுக்கு குழந்தை பெத்து கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுவியா மாட்டியா? அத்தை, நீங்க வேற எது கேட்டாலும் செய்யறேன். இந்த விஷயத்துல ஒரு பொண்ணுக்கு அம்மாங்கிறது தானே முக்கியமான விஷயம். அத போய் வேண்டான்னா என்ன அத்தை? அதான் ருத்ரா இருக்காள்ல, அப்புறம் என்ன? சத்தியம் பண்ணுவியா மாட்டியா? அத முதல்ல என்ன சத்தியம் சித்தி?